ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் சென்னையில் இருக்குது இந்த பிளேஸ்க்கு நம்ம போயிட்டு இப்போ வ்ளாக் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா வகையான திங்ஸுமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக போய்ட்டு அந்த இடத்துல என்னென்ன ரேட்டில் சேல் பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு லைவாகவே ரேட்டோடு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கிலோ 25 ரூபா இருக்குது, 70 ரூபா இருக்குது, 40 ரூபா இருக்குது, 50 ரூபா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் வந்தாச்சுங்க. காலையிலேயே செம்ம க்ரௌடாக இருக்குது இந்த இடத்துல. பார்த்திங்கன்னா வெயிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் இந்த இடத்தோட ஸ்பாட் லொக்கேஷனை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணுறேன். இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சேல் பண்ணுறாங்கன்றத உங்களுக்கு ஃபுல்லாக 1 by 1 நான் உங்களுக்கு வீடியோவை ஃபுல்லாக காட்டலான்னு இருக்கேன். ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள் வீடியோவை. ட்ராலிலாம் எவ்வளோ? 200, 500, 600 வெரைட்டி. 100 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுதுங்களா? பார்த்தீங்களா, ஃபுல்லாக அந்த ட்ராலி எல்லாம் சூட்கேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த பேக்கு கூட பாருங்கள், வெறும் 100 ருபீஸ் தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா பழைய புக்ஸு, சிடி கேசட்ஸு, டேப் ரிகார்டு கேசட்ஸு எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் சிடி கேசட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் 80s 90s கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான சாங்ஸ்லாம் நம்ம இதில் தான் கேட்டிருப்போம். டேப் ரிகார்டோட கேசட். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பழைய டெலிஃபோன் பாருங்கள் இங்கே வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க, இல்லைனா விட்டுருங்க. அப்படியே நெக்ஸ்ட்டு ஷாப் போகலாம் வாங்க. கப்பல் மாடல். ஓ, கப்பல் மாடலில் எவ்வளோ இது? 750. 750. ட்ரையர் எவ்வளோ வருது? 800 ரூபாய். 800. சரி சரி. எவ்வளோண்ணா அது? 650 ரூபா. 650. அடுத்து இந்த ட்ரிம்மர் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சின்னதாக காம்பேக்டாக வெறும் 100 ரூபா தாங்க இதோட ரேட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸில் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த பேக்கோட ரேட் இல்லைங்க, 10 ரூபாய்க்கு இந்த குவாலிட்டி ஓகே தாங்க, நல்லாயிருக்கு பேக் பாருங்கள். நெக்ஸ்ட் அப்படியே பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சுங்க. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா பழைய காயின்ஸ்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் 25 பைசாலாம் இருக்குது, அப்புறம் 2 பைசா கூட இருக்குது பாருங்கள், 5 பைசா, 20 பைசா. பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது எல்லாமே பழைய காயின்ஸுங்க. இதெல்லாம் பாருங்கள் பித்தளை ஐட்டங்க, எல்லாமே விளக்கெலாம் கூட விற்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல் லைட்ஸ் பாருங்கள். சீரியல் லைட்ஸ் எல்லாம் ரொம்ப வெறும் 50 ரூபா 100 ரூபா அவ்வளோதாங்க. லேப்டாப்போட சார்ஜர்லாம் கூட இங்கே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 200 300லேருந்து சேல் ஆகுதுங்க. எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு தெரியல, நீங்கள் வாங்குறதா இருந்தால் செக் பண்ணிகிட்டே வாங்குங்க, அதுதான் பெஸ்ட்டு. இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஓவன் வச்சுருக்காங்க. நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பட் எந்த அளவுக்கு இது உண்மைன்னு நமக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் செக் பண்ணி வாங்குறது ரொம்ப பெஸ்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சின்ன சின்ன பிஸ்னஸாக இருந்தாலுமே சரி, நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் பாருங்கள் ஒரு டிஜே மிக்சர் இருக்குது, சிஸ்டம் மானிட்டர் இருக்குது. இங்கே பாருங்கள் கீபோர்டெலாம் வச்சுருக்காங்க. பழைய வீடியோகிராஃபி கேமரா ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பழைய கேமராஸ்லாம் கூட இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 700 800ன்னு சொல்கிறாங்க, பட் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. பேட்ரி கூட இல்லை இதில். பார்த்திங்கன்னா சோனி ஸ்பீக்கர் ஃபுல் செட் அப்படியே இருக்கு பாருங்கள். அப்படியே ஒரு கடையை நம்ம போயிட்டே இருக்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் ஒரு கடையில் பார்த்திங்கன்னா நம்ம ரெயின் கோட்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதோட ரேட் நீங்களே கேளுங்களேன். ரேட் 300 ரூபாண்ணா. 300 ரூபா. எந்த சைஸ் எடுத்தாலும் 300 ரூபா. அப்படியே அடுத்த கடை வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்ட் யூஸ் தாங்க. சின்ன ஃபோன் கூட இருக்குது பாருங்கள்.
பட்டன் ஃபோன்ஸும் இருக்குது, ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸும் இருக்குது. அதுக்கு அப்படியே பக்கத்துலேயே பாருங்கள் இன்னொரு கடை இருக்குது. எவ்வளோ நான் ரிங்கெல்லாம் இங்கே ஐம்பொன்னில் வரும் சார், 250 ரூபா, 200 ரூபா, 150 ரூபா. அந்த காப்புலாம் இதெல்லாம் செம்பு காப்பு இருக்குது, ஐம்பொன் காப்பு இருக்குது. செம்பு காப்பு வந்து ஸ்டார்டிங்கில் 100 ரூபா இருக்குது, 150 ரூபா இருக்குது, 200 ரூபா இருக்குது. ஓகே. இந்த மாதிரி ஐம்பொன் காப்பெல்லாம் அப்படின்னா 700 ரூபா, 750 ரூபா வரும். இந்த மாதிரி பியூர் ஐம்பொன் காப்பு, மயில் வேலு, முருகன் காப்பு பெரியவங்களுக்கும் இருக்குது. அதில் எல்லாருக்குமே இருக்குது, லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு எல்லாமே இருக்குது. இந்த ரிங் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 5 புடவை எடுத்தால் 500 சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு புடவை 100 ரூபான்ற கணக்கில். உண்மையாகவே எல்லா புடவையுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் பாட்டில்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பக்கத்து கடை பார்த்தீங்கன்னா அப்படியே பழைய இரும்பு டூல்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே பழசு தாங்க, பட் இருந்தாலுமே இதில் நிறைய பொருள் நமக்கு தேவையானதாக கண்டிப்பாக இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிங்களுக்கு தேவையான டூல்ஸ் ஐட்டம்ஸ் கூட இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கடையில் பாருங்கள் பழைய டிவிடி பிளேயரு, MP3 பிளேயரு, ஹோம் தேட்டர்ஸு, ஸ்பீக்கர் பாக்ஸு இது எல்லாமே சேல் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க, அதுதான் பெஸ்ட்டு. இந்த விநாயகர் சிலையோட வேல்யூ எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 3000ங்க. என்னது இது? இதோட ரேட்டு 2000 சொல்கிறாருங்க. பட் அந்தளவுக்கு இது ஒர்த்து இல்லை. உங்களுக்கு வேணும்னா ரேட்டு கம்மி பண்ணி வாங்குங்க. அடுத்த கடை பாருங்கள், எந்த பொருள் எடுத்தாலும் வெறும் 100 சொல்கிறாங்க பாருங்கள். பாருங்கள் இவ்வளோ பெரிய ட்ரம், இந்த பக்கெட்டி எல்லாமே பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலுமே கண்டிப்பாக வாங்கலாங்க தாராளமாக. நாங்களுமே எங்கள் வீட்டுக்கு ஒரு 2 பக்கெட்டி வாங்கிட்டோம். உண்மையாகவே அந்த 100 ரூபாய்க்கு இது ஒர்த்து தாங்க. அடுத்ததான் இந்த கடையில் பார்த்திங்கன்னா தம்பிள்ஸு, எக்ஸசைஸ் மிஷின் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. கரலா கட்டை கூட இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம டூல்ஸ்லாம் கூட சேல் பண்ணுறாங்க. எல்லாமே இரும்பு ஐட்டம் தாங்க. இந்த தம்பிள்ஸ்லாம் எவ்வளோப்பா? 1 கிலோ 75. 1 கிலோ 75 ரூபா இருக்குது, 70 ரூபா இருக்குது, 40 ரூபா இருக்குது, 50 ரூபா இருக்குது, 100 ரூபா இருக்குது. நாட்டில் வந்து ஒரு அடி 300 ரூபா. ஒரு அடி 300 ரூபா. அண்ணா இதெல்லாம் எவ்வளோண்ணா ரேட் வருது? கிலோ கணக்கா? ஒரு பீஸ் அந்த இங்கே வந்து பாருங்கள் நிறைய பழைய ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுற கடை தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு சின்ன பைக் இல்லை. தம்பி அந்த வண்டி எவ்வளோ? 1500. இந்த கடையில் நிறைய ட்ரில்லிங் மிஷின்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு தெரியல. பாருங்கள் எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளக் பாயிண்ட்டு, மொபைல்ஸு, சார்ஜரு, பேட்ரி. நெக்ஸ்ட்டு இந்த கடையிலையும் பாருங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபா தான் சொன்னாங்க. அப்புறம் இங்கே ஒரு த்ரெட்மில் இருக்குது பாருங்கள். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 7000 ரூபா சொன்னாங்க. அடடா எல்லாமே நமக்கு பிடிச்ச ஐட்டங்க. இதுலேயும் அப்படியே 2 வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டு கடத்துறவங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். உங்களுக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷாப்பை தாங்க நான் காட்ட போகிறேன். இந்த கடையில் பாருங்கள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸான பொருள் தாங்க சேல் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நேவி, அதாவது கப்பலில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தாங்க. பாருங்கள் இந்த பூத கண்ணாடி பாருங்கள், மணல் கடிகாரம் இருக்குது பாருங்கள். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க ஒவ்வொன்றுமே. பாருங்கள் திசை காட்டின்னு சொல்லுவாங்க இது. அப்புறம் இது பாருங்கள் பைனாகுலர். இதில் நான் பார்த்தேன், பட் எனக்கு எதுவுமே தெரியல பெருசாக. ஆனால் இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக தாங்க இருந்துச்சு. ஒவ்வொன்றும் எடுத்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருந்தோம். அப்புறம் இந்த இடத்தரசு பாருங்கள் ரொம்ப குட்டியாக அழகாக இருந்துச்சு. இந்த கடிகாரம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் ஒரு சில கடைகளை காமிச்சிருக்கேன். இதோட கண்டினியூ வீடியோவும் நெக்ஸ்ட் பார்ட்டில் வருது. அதையுமே மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.